மதகஜ ராஜா திரைப்படம் முதல் நாள் கலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்து தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படம் வந்து படக்குழுவுக்கு ஒரு ட்ரிபிள் மடங்கு லாபத்தை வந்து கொடுக்க போகிறது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அந்த மாதிரி வாய்ப்பிழக்கும் அளவுக்கு வந்து இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணாமல் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து எப்படியும் வந்து படம் வந்து சூப்பராகவே இருந்தாலும் மக்கள் கூட்டம் வந்து இருக்காது. ஸோ பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டு அப்புறம் தான் வந்து மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தும் ஈவன் நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் மதகஜ ராஜா ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து விஷால் அவர்கள் இதுக்கு முன்பு திரைப்படங்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் இந்தியாவில் மட்டுமே வந்து 2.29 crores வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2.29 crores. ஸோ வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 0.8 crores மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனிமேல் வந்து 10 PM ஷோ வந்து என்னன்னு வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்து வரல. ஸோ அதுக்கான ரெவன்யூ வந்து வரல. அதுக்கான ரெவன்யூ வராமல் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி வந்து தொட்டு இருக்கு மதகஜ ராஜா திரைப்படம். மேபி வந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து கண்டிப்பாக 50 கோடி கிளப்ல வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து படத்தை வந்து பார்க்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.